இலங்கை அரசியலில் இப்போது திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையின் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்கவும் இப்போது பதவி விலகி இருக்கின்றார்கள். அவர்களுடைய இடத்திற்கு புதியவரை நியமிப்பதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் அமைச்சர் லால்காந்தாவும் இப்போது குறிவைக்கப்படுகின்றார் எதிரணியினரால். குறிப்பாக அவரையும் பதவியிலிருந்து தூக்குவதற்கு சஜித் பிரேமதாச தரப்பு கடுமையாக முயற்சித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் பிள்ளையான் சிறையிலே உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதுதான் பிள்ளையானை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மட்டக்களப்பிலும் உண்ணாவிரத போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு பிள்ளையான் பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து என்ற அடிப்படையிலே ராஜபக்சக்கள் தரப்பும் இப்போது கடுமையாக அரசாங்கத்திற்கு விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இலங்கையிலே இப்போது அரசியலிலே ஒரு மிக பெரும் திருப்பம். குறிப்பாக இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம். ஊழலை இல்லாது செய்வது இந்த அரசாங்கத்துடைய முதன்மை நோக்கம் என்ற அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. இருந்தாலும் இப்போது இந்த அரசாங்கத்திலே மிக முக்கியமான அமைச்சராக இருந்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக மிக பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதிலே மிக முக்கியமான விடயம் நிலக்கரி மோசடி என்ற அந்த கருத்து தான். அதாவது தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கினார் குமார ஜெயக்கொடி என்ற அடிப்படையில் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கூட பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது அல்லது கொண்டு வருவதற்கான முன்னாயத்த வேலைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இந்த நிலக்கரி தொடர்பாக, அதாவது நிலக்கரி மோசடி இடம்பெற்றிருக்கின்றது என்றும் நிலக்கரி அதாவது தரமற்ற நிலக்கரி இறக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் அதனை விசாரிப்பதற்காக ஒரு ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டது நேற்று முன்தினம். ஆனால் நேற்றைய தினம் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகுவதாக ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இவையெல்லாம் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆணைக்குழு சுயாதீனமாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் தான் அந்த பதவி நிலையிலிருந்து விலக வேண்டும். விலகினால்தான் அந்த ஆணைக்குழுவினுடைய விசாரணைகள் சுயாதீனமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளராக இருந்த உதயங்க ஆகியோர், பேராசிரியர் உதயங்க ஆகியோர் இப்போது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இது ஒருபுறம் எதிர்க்கட்சிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு சென்றிருந்தார் சஜித் பிரேமதாச, மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு சென்றிருந்தார் நாமல் ராஜபக்ச. நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட விடயமானது வெறுமனே இந்த எரிசக்தி அமைச்சர் பதவி விலகினால் மட்டும் எல்லாம் சரியாகி விடுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அனுரவை காப்பாற்றத்தான் எரிசக்தி அமைச்சர் பதவி விலகினார் என்று சஜித் தரப்பு இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றது. இதிலே ஒரு விடயம், ஆரம்ப காலகட்டங்களே சஜித் தரப்பும் நாமல் தரப்பும் ராஜபக்சர்கள் தரப்பும் சொல்லிக் கொண்டிருந்த விடயம், எரிசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும், எரிசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும், எல்லாத்திற்கு காரணமும் அவர்தான் என்ற அடிப்படையிலும் இந்த ஜனாதிபதி அனுர்தான் எரிசக்தி அமைச்சரை காப்பாற்ற முயற்சிக்கின்றார் என்றெல்லாம் கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் சொன்னதை போன்று எரிசக்தி அமைச்சர் பதவி விலகிவிட்டார். அந்த கருத்தை இப்போது கடந்து ஜனாதிபதியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எரிசக்தி அமைச்சர் பதவி விலகினால் மட்டும் போதுமா, ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை இப்போது எதிரணியினர் இப்போது கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தான் மிக முக்கியமான விடயம். இந்த எரிசக்தி அமைச்சர் பதவி விலகினது மாத்திரம் இதற்கு தீர்வாகாது என்ற அடிப்படையிலான கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது அரசாங்கம் இது தொடர்பாக இந்த நிலக்கரி தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பாகவும் நிலக்கரியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஒரு தனித்துவமான ஆணைக்குழு ஒன்றை, பக்கச்சார்பற்ற ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறதாம். இதிலே எதிர்க்கட்சிகள் குறிப்பாக ராஜபக்சக்களுக்கு பெரும் தலையீடியை கொடுக்கின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மிக முக்கியமான விடயம். அதாவது 2009 தொடக்கம் இந்த காலகட்டம் வரையிலே இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தொடர்பாகவும் அதற்குள் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பாகவும் ஊழல் தொடர்பாகவும் விசாரிப்பதற்குத்தான் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இதிலே இந்த எரிசக்தி அமைச்சருக்கு எதிராகத்தான் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டிருக்கின்றது அல்லது இப்போது இடம்பெற்ற தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பாகத்தான் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டிருக்கிறது பலர் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அடி எங்கேயோ விழுந்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மறைக்கப்பட்ட ஊழல் மோசடிகள் வெளிவரப் போகின்றது என்பது இதிலிருந்து தெரிகின்றது. குறிப்பாக 2009 என்றால் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலம். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த அந்த காலம் தொடக்கம் பின்னர் மைத்திரி, பின்னர்
கோட்டாபய ராஜபக்ச ரணில் என்று எல்லோருமே ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களிலே நிலக்கரி இறக்குமதி தொடர்பாகவும் நிலக்கரியில் இடம்பெற்ற மோசடிகள் ஊழல்கள் தொடர்பாகவும் விசாரிப்பதற்காகத்தான் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே ஏதோ ஒன்றை கிண்ட போய் ஏதோ ஒன்று வெளியே வந்த கதையாகத்தான் இப்போது 2009ஆம் ஆண்டு முதல் இடம்பெற்ற மிக பெரும் ஊழல்கள் எல்லாம் வெளிவரப் போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். தனித்துவமான ஒரு ஆணைக்குழு நிறுவப்பட்டிருக்கிறதாம். இப்போது எரிசக்தி அமைச்சர் பதவி விலகிவிட்டார். அவருடைய பதவி நிலைக்கு யார் வரப்போகின்றார் என்ற கேள்வி தீவிரமாக இருக்கின்றது. எரிசக்தி அமைச்சின் செயலாளர் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்த குறியை இப்போது சஜித் பிரேமதாச தரப்பு, குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பண்டாரு இன்றைய தினம் அரிசி, நெல், வாழைப்பழம் என்று எல்லாத்தையும் கொண்டு அமைச்சர் லால்காந்தாவினுடைய வீட்டுக்கு முன்னுக்கு சென்றிருக்கின்றாராம். ஏனென்று பார்க்கின்ற போது அமைச்சர் லால்காந்தா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்கின்றார், அந்த வீட்டுக்கு எங்கிருந்து காசு வந்தது என்ற அடிப்படையிலே கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாகவும் இந்த அமைச்சர் லால்காந்தா முன்னைய காலகட்டங்களில் தன் பிள்ளைகளை பாடசாலையிலே சேர்ப்பதற்கு பணம் இல்லாமல் திரிந்தாராம் என்ற அடிப்படையில் அவர்கள் அங்கே கேலி செய்திருக்கின்றார்கள். ஆனால் திடீரென 45 கோடி ரூபாய் வரை அவருக்கு எப்படி வந்தது, இந்த பணம் எப்படி வந்தது என்றெல்லாம் கேள்வி எழுப்பி அவருக்கு எதிராக இப்போது விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றெல்லாம் இப்போது கோஷங்களை அல்லது கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதிரணியினர். எரிசக்தி அமைச்சரை குறிவைத்து விட்டார்கள். இப்போது அமைச்சர் லால்காந்தாவையும் குறிவைத்து விட்டார்கள். ஆனால் அமைச்சர் லால்காந்தா சொல்கின்ற விடயம் அதனுடைய பரம்பரை சொத்து, அதிலிருந்து தான் நான் இதை செய்தேன் என்று. ஆனால் இப்போது எதிரணியினர் சொல்கின்ற விடயம், குறிப்பாக சஜித் பிரேமதாச தரப்பு இதனை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இவரும் ஏதோ மோசடி செய்துதான் இந்த பணத்தை ஈட்டி இருக்கின்றார், இவர் மீதும் விசாரணைகளை நடத்துங்கள் என்ற கோணத்தில் இப்போது லால்காந்தா மீதும் இப்போது குற்றங்கள் சுமத்தப்பட்டு வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் லால்காந்தா மீதும் விசாரணைகள் நடத்தப்படுமா என்பதை. அத்தோடு பிள்ளையான் தொடர்பாக, குறிப்பாக பிள்ளையான் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஏன் பிள்ளையான் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று பார்க்கின்ற போது 4 நாட்களாக தொடர்ச்சியாக உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டாராம். தனக்கு அநீதி இடம்பெற்றிருக்கின்றது, தன்னை விடுதலை செய்யுங்கள், எனக்கு எதிராக அநீதி நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை வெளியே கொண்டு வருவதற்காக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிறைச்சாலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றாராம். இதற்கு எதிர்ப்பு, அதாவது இந்த சிறைச்சாலையிலே பிள்ளையான் உண்ணாவிரதத்தை நடத்தி வருகின்றார் என்ற அடிப்படையிலும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதற்கு ஆதரவு கோரி இப்போது மட்டக்களப்பிலும் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையானுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களால் என்பது மிக முக்கியமான விடயம். அவர்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்பாக நேற்றைய தினம் வாய்களை கட்டி அங்கே பதாதைகளை ஏந்தியபடி பிள்ளையான் என்னுடைய தலைவரை விடுதலை செய்யுங்கள், என்னுடைய அண்ணனை விடுதலை செய்யுங்கள் என்றெல்லாம் அங்கே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள். அது ஒரு புறம் இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ராஜபக்சக்களுடைய கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற சாகர காரியவசம். இவர் குறிப்பிட்ட விடயமானது, பிள்ளையான் ஒரு சொத்து, இலங்கையினுடைய ஒரு சொத்தை நாங்கள் இப்போது தொலைத்து விட்டோம் என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் நிறைவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் பிள்ளையான். எனவே பிள்ளையான் 19 வருடமாக விசாரிக்கப்படாத இந்த கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் வழக்கு ஏன் இப்போது கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும், பிள்ளையானால் தான் யுத்தம் வெற்றிக்கு வந்தது, இன்று நாடு அமைதியாக இருப்பதற்கு காரணம் பிள்ளையான் தான், பிள்ளையான என்ற சொத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலும், பிள்ளையானுக்கு சிறைக்குள்ளே அநீதி நடக்கின்றது என்ற அடிப்படையிலும் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு சாகர காரியவசம் தெரிவித்த விடயம் 1991 தொடக்கம் 2004 வரையிலே விடுதலை புலிகளில் இணைந்து பிள்ளையான் செயற்பட்டிருந்தார். அவர் சிறுவர் போராளியாகத்தான் உள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தாராம். அதாவது பிள்ளையானுக்கு தெரியாமல் தான் அவரை உள்ளே கொண்டு வந்தார் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த காலகட்டங்களிலே விடுதலை புலிகளோடு சேர்ந்து செயற்படுவது சரிவராது, விடுதலை புலிகளுடைய போக்கு பிழையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்ததால் தான் அவர் அரசியல் நீரோட்டத்திலே தாவியதாகவும் பின்னர் மஹிந்தவோடு தாவியதாகவும் மஹிந்தவோடு சேர்ந்து சரியான பாதையிலே சென்றார். விடுதலை புலிகள் பற்றி பல உண்மைகளை சொல்லிக் கொடுத்ததனூடாகத்தான் இறுதி யுத்தத்திலே வெற்றி கொள்ள முடிந்தது என்ற அடிப்படையிலே சாகர காரியவசம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே பிள்ளையானை கைது செய்தது பயங்கரவாத தடை சட்டத்திலே, ஆனால் பிள்ளையானை தடுத்து வைத்திருப்பது பயங்கரவாத தடை சட்டத்திலே, ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கொல்லப்பட்ட விடயம், ஆனால் அவரை பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அதுவும் கடற்படை சிறைச்சாலை, வெளிசர கடற்படை சிறைச்சாலையை அவரை தடுத்து வைத்திருப்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். சாகர காரியவசம்
இங்காலே ராஜபக்சக்கள் தரப்பு, இன்னும் ஒரு புறம் உதயகமன்வல, விமல் வீரவம்ச, இவர்களெல்லாம் ஒரே குட்டையிலே ஊறியவர்கள் தான். இவர்களெல்லாம் கொந்தளிக்கின்றார்கள் பிள்ளையான் கைதினால் என்றால் ஏதோ ஒன்றை மறைப்பதற்காக என்பது மிக முக்கியமான விடயம். இப்போது பிள்ளையான் கைதுக்கு எதிராக அல்லது பிள்ளையானுக்கு அநீதி நடக்கின்றது என்று இந்த சாகர காரியவசம் பேசுகின்றார் என்றால் அவர் மஹிந்தவினுடைய அல்லது கோட்டாவினுடைய அல்லது பெசிலினுடைய வாயாகத்தான் இருப்பார். காரணம், இவர்களுடைய மிக நெருங்கிய விசுவாசி, மிக மிக நெருங்கி அல்லது அவர்களுடைய நம்பிக்கை கை வலது கை என்றே சொல்லலாம், அவருடைய வாயாகவே செயற்படக்கூடிய இந்த சாகர காரியவசம் இதை சொல்கின்றார் என்றால் அது அவராக சொல்லவில்லை, அவர்கள் ராஜபக்சர்களுடைய கருத்தை சொல்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதே சாகர காரியவசம் இப்போது சொல்லியிருக்கின்றார், பிள்ளையானுக்கு எதிராக துரோகம் இடம்பெறுகிறது, பிள்ளையான் இலங்கையின் சொத்து என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அந்த சொத்து தான் பல கொலைகளை செய்திருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம் என்பது இப்போது எல்லோரும் சொல்கின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான போலி பிரச்சாரங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, போலி பரப்புரைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் ராஜபக்சக்கள் கட்சியின் இளைஞரணிக்கு பொறுப்பாக இருக்கின்ற பசன் கஸ்தூரி சிஐடியிலே முறைப்பாடு செய்திருக்கின்றாராம். ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது குறுகிய நாட்களாக சிறிது நாட்களாகவே மஹிந்த ராஜபக்சவினுடைய 8 வங்கி கணக்கிலே 930 பில்லியன் ரூபாய்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் நிலவி வந்தது. இதில் மிக முக்கியமான விடயமாம், இலங்கையிலே முதலாவது பணக்காரனாக இருக்கின்ற இசார நாணயக்காரனுடைய மொத்த அவருடைய பண மதிப்பு பார்க்கின்ற போது அமெரிக்க டாலர்களிலே 1.9 அமெரிக்க டாலர்கள் 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஆனால் மஹிந்தவிடம் இருக்கின்ற இந்த 930 பில்லியன் ரூபாய்கள் என்று பார்த்தால் அது கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலே வருகின்றது என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. எனவே இலங்கையிலே இருக்கின்ற முதல் பணக்காரரை விட 1 மடங்கு அதிகமாக வைத்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச பணத்தை என்ற அடிப்படையில் கருத்துக்கள் நிலை வந்தது. அவருடைய 8 வங்கி கணக்குகள் தொடர்பாக உண்மைகள் வெளிவந்திருக்கின்ற என்றெல்லாம் இந்த கருத்து தீவிரமாக பரவி வருகின்ற போதுதான் நேற்றைய தினம் ராஜபக்சக்கள் தரப்பு, மஹிந்த ராஜபக்சக்கள் தரப்பு சார்ந்தவர்கள் சிஐடிக்கு சென்று இது சார்ந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அப்படி மஹிந்தவனுடைய வங்கி கணக்கில் இந்த பணம் இருக்குமாக இருந்தால் அனுர் இந்த பணத்தை எடுத்து காட்ட வேண்டும், எடுத்து மக்களுக்கு கொடுங்கள், அல்லது அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்க வேண்டும், உடனடியாக செயற்பட வேண்டும், அதை விடுத்து போலி பிரச்சாரங்களை பரப்பாதீர்கள் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே மஹிந்த ராஜபக்சவுடைய வங்கி கணக்கிலே அப்படி பணம் இருந்தால் அதனை எடுத்து காட்டுங்கள் என்று சவால் விட்டிருக்கின்றார் இந்த கஸ்தூரி, அதாவது பசன் கஸ்தூரி சவால் விட்டிருக்கின்றார். அதுவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு முன்னால் வைத்து ஊடக சந்திப்பின் போதுதான் இந்த சவாலை விடுத்திருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். இந்த செய்தி பல நாட்களாக பரவி வருகின்றது, ஆனால் ஆதாரம் இல்லை, இந்த செய்திக்கான சரியான ஆதாரங்கள் இல்லை என்பது உண்மைதான். அதாவது மஹிந்த ராஜபக்சவுடைய வங்கி கணக்கிலே பணம் இருக்கின்றது, அதாவது இதுதான் மஹிந்தவுடைய வங்கி கணக்கு என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. மாறாக மஹிந்த ராஜபக்சவுடைய வங்கி கணக்கிலே 930 பில்லியன் ரூபாய்கள் வரையிலே பணம் இருக்கின்றதாம் என்ற அடிப்படையிலான ஒரு செய்தி அது தென்னிலங்கை ஊடகங்களும் சரி, எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களிலும் சரி அதிகமாக பேசுபொருளாக இருந்தது. அதற்கு எதிராக இப்போது முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக இந்த தரப்பு சென்று சிஐடியிலே முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள்.